வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற யாவும் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விசேஷம். சீக்கிரம் சம்பவிக்க வேண்டிய இவைகள் யாரிடத்துக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும்? ஊழியக்காரருக்கு. யாருடைய ஊழியக்காரருக்கு? தம்முடைய ஊழியக்காரருக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு இவைகள் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் ஒரு ஊழியக்காரன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 8-9 வசனங்களிலே இவ்விதமாக வாசிக்கிறோம். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். இங்கே தனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்ட காரியங்களை, தன்னிடத்திலே உரைக்கப்பட்டதை அப்போஸ்தலனாகிய யோவான் கண்டபோது ஆச்சரியமுற்றவனாய் இவைகளை தனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படிக்கு அவன் பாதத்தில் விழுகிறான். அப்பொழுது அந்த தூதன் அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்து சொல்கிறான், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் அப்போஸ்தலனாகிய யோவானோடும் உன் சகோதரரோடும் இயேசு கிறிஸ்துவினால் அப்போஸ்தலர்கள் என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட சீஷர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர் எல்லோரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். இங்கே அந்த தூதன் யாரையெல்லாம் ஊழியக்காரன் என்று சொல்கிறான்? முதலாவது அப்போஸ்தலனாகிய யோவான். ஏனென்றால் இதை அறிவித்த தூதனும் ஒரு ஊழியக்காரன். இவனும் ஒரு கர்த்தருக்குரிய பணியை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன். இவன் சொல்கிறான், யோவானோடு மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களோடு தீர்க்கதரிசிகளோடு, தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறவர்களோடு அவனும் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்கிறான். இவைகள் யாருக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும்? கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக இவைகள் யோவானிடம் சொல்லப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. யோவான் தான் கண்டதை 7 சபைகளுக்கும் எழுதினான். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த 7 சபைகளை குறித்த காரியங்கள் யோவானுக்கு அறிவிக்கப்பட்டு, யோவான் தான் கண்டதை அந்த 7 சபைகளுக்கும் எழுதினான். இவைகள் யாருக்கு வெளிப்படுத்தப்படுவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தர் யார் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அந்த ஊழியனுக்கு இவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவைகள் அந்த ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தப்படும் பொருட்டு அப்போஸ்தலனாகிய யோவானால் எழுதப்பட்டவைகள். அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு ஊழியக்காரன். ஏனென்றால் அவன் தனக்கு அந்த தூதன் சொன்னவைகளை எல்லாம் எழுதினான். அந்த தூதன் சொன்னவைகளை எழுதி அவைகள் கர்த்தத்துவத்தின் ஊழியத்திற்கென்று அதினதின் காலத்திலே கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த ஊழியனுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு எழுதப்பட்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். 7 சபைக்குரிய தூதர்கள் 7 சபைக்கும் உரிய பிரமாணத்தை கொண்டு வந்தார்கள். இவர்கள் கர்த்தருடைய வலதுகரத்திலிருந்து புறப்படுகிறவர்கள். 7 சபை தூதர்களும் 7 சபை காலத்திலும்
யாரை கர்த்தர் அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஊழியக்காரனாக நியமித்தாரோ அவர்களிடத்திலே அதை வெளிப்படுத்தி காட்டினார்கள். பவுல் முதலாவது சபைக்கென்று அனுப்பப்பட்ட தூதன். கொலோசியர் 1 வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், பவுல் தன்னை இந்த பணியை செய்யக்கூடிய ஊழியக்காரன் என்று சாட்சியிடுகிறார். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். பவுல் முதலாவது சபைக்கென்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின அந்த காரியங்களை முதலாவது சபைக்குரியவர்களிடத்திலே கொண்டு செல்கிற ஊழியனாக இருந்தான். முதலாவது சபைக்கென்று எழுதப்பட்ட அந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது முதலாவது சபைக்குரிய தூதன். அப்போ முதலாவது சபைக்குரிய தூதன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய வலது கரத்தில் இருந்து புறப்பட்டு அப்போஸ்தலனாகிய யோவான் எவைகளை எழுதி வைத்தாரோ அவைகளை எடுத்து வந்து அந்த முதலாவது சபைக்குரிய தூதனாகிய அந்த பவுலிடம் ஒப்பு கொடுத்தான். அந்த பணியை செய்கிறவன், அந்த ஊழியத்தை செய்ய போகிறவன் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் அதை செய்து முடித்தார். இப்படித்தான் ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்த சபை காலத்துக்குரிய தூதர்கள் கர்த்தருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். எதை தன்னுடைய கரத்தில் எடுத்து வருகிறார்கள்? அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அந்த தூதன் வெளிப்படுத்தி கொடுத்தாரே, அந்த வெளிப்படுத்தி கொடுத்த அந்த காரியத்தை, அந்த பணியை, அந்த பிரமாணத்தை தன்னுடைய கரத்தில் எடுத்து அந்த சபைக்கென்று கர்த்தர் யாரை தெரிந்தெடுத்தாரோ அவர்களிடத்தில் அது கொண்டு ஒப்பு கொடுத்தார். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 7 தூதனுடைய ஊழியம் என்ன? அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த சபைக்குரியது காரியத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த சபைக்கென்று ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் அபிஷேகித்தவனிடம் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இது அவருடைய பணி. இந்த தூதர்கள் ஆவியின் சரீரம் கொண்டவர்கள். ஆவியின் சரீரம் கொண்டவர்கள் பிரமாணத்தை கொண்டு வருகிறார்கள். மாம்ச சரீரத்தில் இருக்கிறவனிடத்திலே அந்த பிரமாணத்தை கொடுக்கிறார்கள். அந்த மாம்ச சரீரத்திலே இருக்கிறவன் தன்னுடைய மாம்ச சரீரத்தில் இருந்து அந்த பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி தன்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆவியின் சரீரம் கொண்டு சபப்பிரமாணத்தை கொண்டு வந்தவன் தூதன். தூதன் மூலம் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றியவர்கள் சபைக்கால ஊழியர்கள். தூதர்களுடைய நாமம் இங்கே அறிவிக்கப்படவில்லை. 7 சபை தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தூதர்களின் நாமம் அறிவிக்கப்படாத நிலையில் மாம்ச சரீரத்தில் இருந்து அந்த ஊழியத்தை செய்தவர்கள் நாமம் சபை தூதர்களின் நாமமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேதாகமத்திலே ஆவியின் சரீரம் கொண்ட தூதர்களின் 3 தூதர்களுடைய நாமம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேப்ரியேல், மிகாவேல், காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவர்களை தவிர வேறு எந்த தூதர்களின் நாமமும் அறிவிக்கப்படவில்லை. அதே போல இந்த 7 சபை காலங்களிலும் கர்த்தரிடத்திலிருந்து அந்த பிரமாணத்தை அந்த சபைக்கென்று எடுத்து வருகிற தூதனுடைய நாமம் அறிவிக்கப்படவில்லை. அதனால்தான் வெளிப்பாடுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மாம்ச சரீரத்தில் இருந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றியவர்களுடைய நாமம் அந்த தூதனுடைய நாமமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் முதலாவது சபைக்குரிய தூதன் என்று பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசித்தவர்கள் அங்கே ஊழியர்களாக இணைக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த சுவிசேஷத்தை அந்த சபை காலத்துக்கென்று ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறார்கள். இவைகளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அந்த பிரமாணத்தை சாட்சியிடுகிறவனோடு ஐக்கியப்பட்டார்கள். அதிலே யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டார்களோ, அபிஷேகம் பண்ணப்பட்டார்களோ, அவர்கள் பவுல் மூலம் சாட்சியிடப்பட்ட அந்த வார்த்தையை சுவிசேஷமாய் அறிவித்தார்கள். சுவிசேஷம் எல்லோரிடமும் அறிவிக்கப்பட வேண்டும். இங்கே பவுல் தீமோத்தேயுவை குறித்து சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவன் என்று. தீமோத்தேயு முதலாவது சபையில் அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைக்கப்பட்ட ஊழியர்களில் ஒருவன்.
1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 11வது வசனமும் இவைகள் இவ்விதமாக சொல்கிறது. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட கட்டளையிடப்பட்ட அந்த பிரமாணத்தை அந்த சபை விருத்தி அடையும் பொருட்டு, அந்த சபை பெருகும் பொருட்டு, அந்த சபையிலே ஊழியம் செய்வதற்காக ஊழியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் சிலரை போதகர்களாகவும் நியமித்திருக்கிறார்கள். தூதன் அந்த சபைக்குரிய செய்தியை, அந்த சபைக்குரிய பிரமாணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற மாம்ச சரீரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற மாம்ச சரீரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சரீரம், முன்குறிக்கப்பட்ட சரீரம். அந்த சரீரம் தன்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழியத்தை, அந்த வார்த்தையை அவன் சாட்சியிடுகிறார். எப்படி? அந்த வார்த்தையை அந்த சபைக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியர்கள் மூலம் அது நிறைவேற்றப்படுகிறது. அந்த சபையிலே அந்த ஊழியர்கள் இங்கே 4 விதமான தன்மையை கொண்ட ஊழியர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள், அவர்கள் சுவிசேஷகர்கள், வார்த்தையை கொண்டு செல்கிறவர்கள், அவர்கள் மேய்ப்பர்கள், அவர்கள் போதகர்கள். இப்படியாக ஒவ்வொரு சபையும் பக்தி விருத்தி அடையும் பொருட்டு அந்த சபையிலே ஊழியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். நியமிக்கப்படுகிறவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். 7 சபை காலங்களிலும் சபை தூதன் சபைக்குரிய ஊழியர்களிடத்திலே கொடுத்திருக்கிற பணியை, ஊழியத்தை நிறைவேற்றும் பொருட்டு ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்த சபைக்குரிய ஊழியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்த சபைக்கென்று அனுப்பப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு சாட்சிகள். 7 சபை காலங்களிலும் தூதர்கள் தங்களுக்கு அறிவித்த அந்த 7 பிரமாணத்தை சாட்சியிட்டவர்கள், மாம்ச சரீரத்திலிருந்து அறிவித்தவர்கள் 7 விதமான மாம்ச சரீரத்தில் இருந்த ஊழியர்கள். 1வது சபை பவுல், 2வது சபை இர்னேஸ், 3வது சபை மார்ட்டின், 4வது சபை கொலம்பா, 5வது சபை மார்ட்டின் லூதர், 6வது சபை வெஸ்லி, 7வது சபை சகோதரர் வில்லியம் பிரன்ஹாம். இவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்ட அந்த தூதன் யோவான் எழுதி வைத்த விசேஷத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். இவர்கள் ஒவ்வொருவரும் அதினதின் காலத்திலே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பணியை, ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். இவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றும் போது இவர்களோடு இணைந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அநேக மாம்ச சரீரம் கொண்டவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். அவர்கள் சுவிசேஷகர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் போதகர்களாக இருக்கிறார்கள். இப்படியான கிரியைகள் எல்லாம் அவர்கள் தங்கள் சரீரத்திலிருந்து நிறைவேற்றினார்கள். உதாரணமாக 5வது சபைக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதன் மார்ட்டின் லூதர். 5வது சபைக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற காலம் 1520 முதல் 1750 வரையிலும் உள்ள காலம். 1520 1750 வரை உள்ள காலம் அந்த பிரமாணத்துக்குரிய காலம். இந்த 1520ஆம் ஆண்டு
ஆரம்பமாகும் போது அந்த தூதன் வருகிறார். அவருடைய கிரியைகள் 1520 1750 வரையிலும் இந்த பூமியிலே நிறைவேறியது. மார்ட்டின் லூதர் சபைக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர் பிறந்தது 1483 ஆண்டு. அவர் மரித்தது 1546 ஆண்டு. கிட்டத்தட்ட அந்த தூதன் வார்த்தையை கொண்டு வந்த பிறகு 26 ஆண்டுகள் தான் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். அவர் ரோமன் கத்தோலிக்க சாமியாரானது 1505 ஆண்டு. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கோட்பாடுகள், அவர்கள் செயல்படுத்திய காரியங்கள், நடைமுறைப்படுத்திய காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதற்கு மாறான காரியங்களாக அவருக்கு காணப்பட்டது. அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த அந்த பிரமாணம் வேத வார்த்தைக்கு மாறான ஒரு பிரமாணமாக போதிக்கப்படுகிறதை அவருக்குள்ளாக இந்த காரியத்தை அவர் காணத்தக்க விதமாய் உணர்த்தியது அந்த தூதன். அவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கொள்கைகளை எதிர்த்தது 1510 ஆண்டு. 1520 ஆண்டில் தான் இந்த சபைக்காலம் ஆரம்பமாகிறது. இந்த சபைக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை 1520 ஆரம்பமாகிறது. 26 ஆண்டுகள் மாத்திரம்தான் அவர் அந்த பிரிவினையாளர் சபைக்குரிய பிரமாணத்தை, 5வது சபைக்குரிய பிரமாணத்தை போதித்து வந்தார். அதற்கு பின்னர் அந்த வார்த்தையை, அவர் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை, அவர் மூலமாக சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மூலமாக இந்த சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட்டது. 7வது சபைக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர், தெரிந்தெடுக்கப்பட்ட தூதன், தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் சகோதரர் வில்லியம் பிரன்ஹாம். இந்த சபைக்காலம் 1906 2005 வரையிலும். சகோதரர் வில்லியம் பிரன்ஹாம் பிறந்தது 1909 ஆண்டு. கர்த்தரிடத்தில் அனுப்பப்பட்ட அந்த தூதனை அவர் கண்டது 1946 ஆண்டு. ஆனால் சபைக்காலம் 1906 ஆண்டே ஆரம்பமாயிற்று. சபைக்காலம் ஆரம்பமான 40 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த சபைக்கென்று கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கரத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த தூதன் சகோதரர் வில்லியம் பிரன்ஹாமுக்கு காட்சி கொடுக்கிறார். 1946 ஆண்டு அவர் நிறைவேற்ற வேண்டிய அந்த சபைக்குரிய ஊழியம் அந்த தூதன் மூலமாக அவருடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறது. 1946 ஆண்டுக்கு பின்னர் அவர் சுவிசேஷம் இந்த பூச்சக்கரத்திலே சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய வார்த்தை புத்தகங்கள் மூலமாகவும் வெளிநாடாக்கள் மூலமாகவும் உலகம் முழுவதும் பறைசாற்றப்பட்டது. அவர் 1965 ஆண்டிலே மரணமடைந்தார். அவர் சுவிசேஷம் சொன்னது மிகவும் சொற்பமான காலம். 1946 1965 ஆண்டு வரையிலும் தான் அவர் சுவிசேஷம் அறிவித்தார். ஆனால் சபைக்காலம் நிறைவு பெற்றது 2005. இந்த 7வது சபைக்கென்று கர்த்தருடைய கரத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதன் 1906 ஆண்டுக்கு இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தார். 1906 ஆண்டு இந்த பூமியிலே வந்து ஆத்துமா கொண்ட கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அந்த சபைக்குரிய வார்த்தை முளைக்கத்தக்க விதமாய், வேதம் சொல்லுகிறது, வசனத்தை விதைக்கிறவர்கள் தேவதூதர்கள். அவர்களுக்குள்ளாக இந்த சத்தியத்துக்கு நேராக அவர்களுடைய இருதயம் திருப்பத்தக்க விதமான கிரியைகளை செய்தார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஜனங்களுடைய இருதயம் அனுப்பப்பட்டிருக்கிற அந்த 7வது தூதனும் கொண்டு வந்திருக்கிற அந்த பிரமாணத்தை அறியத்தக்க விதமாய் அது திறக்கப்பட்டது. ஆனால் அந்த சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டது 1946 ஆண்டு. அந்த தூதன் 1946 ஆண்டில் தான் அந்த பிரமாணத்தை சகோதரர் வில்லியம் பிரன்ஹாமிடம் ஒப்புக் கொடுக்கிறார். சகோதரர் வில்லியம் பிரன்ஹாம் 1965 ஆண்டு மரித்த பின்னர் 7வது சபைக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்தை யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்கள் மூலமாக சாட்சியிடப்பட்டது. அவர்கள் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். சகோதரன் வில்லியம் பிரன்ஹாம் என்ற மாம்ச சரீரம் சுவிசேஷத்தை சொன்னது 1946 1965 வரையும் உள்ள காலம்தான். ஆனால் சபை ஆரம்பித்தது 1906 2005 வரையில். அதுவரையிலும் அந்த தூதன் அங்கே கிரியை செய்தார். ஒவ்வொரு சபை காலத்திலும் அப்படித்தான். ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்த சபை காலத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற தூதன் அந்த சபை காலம் ஆரம்பமாகும் போது கர்த்தருடைய வலது கரத்திலிருந்து அனுப்பப்படுகிறார். அந்த சபை காலம் எப்பொழுது நிறைவு பெறுகிறதோ அப்பொழுதுதான் அந்த சபை தூதன்
கர்த்தருடைய சமூகத்துக்கு நட்சத்திரமாய் சென்று அமர்கிறார். முதலாவது சபை எபேசு சபை. அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது சபைக்கு அனுப்பப்பட்ட தூதன். இந்த சபை காலம் 53 170 வரைக்குள்ள காலம். ஆனால் 53க்கு முன்னதாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிறந்தார். அவர் தூதனை கண்டார். அந்த தூதன் அவருக்கு காட்சி கொடுத்தார். அவர் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். முதலாவது சபைக்குரிய வார்த்தை பிரமாணமாக அறிவிக்கப்பட்டது. இதுதான் ஒவ்வொரு சபை காலத்திலும். சபை ஆரம்பமாகும் போது தூதன் அனுப்பப்படுகிறார். ஆரம்பமாகக்கூடிய ஆண்டிலே தூதன் வருகிறார். சபை காலம் நிறைவேறும் வரையிலும் தூதன் பூச்சக்கரத்திலே சுற்றி வருகிறார். சபை காலம் நிறைவு பெற்ற பிறகு கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்றடைகிறார். இப்படித்தான் ஒவ்வொரு சபை காலத்திலும் கிரியைகள் நடந்து கொண்டே வந்திருக்கிறது. கடைசி சபை காலம் 7வது சபை காலத்திலும் அப்படியான கிரியைகள் செய்யப்பட்டது. 7வது சபை காலத்தில் தான் இந்த சபை காலங்களை குறித்த வெளிப்பாடு அறிவிக்கப்பட்டது. ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. முத்திரை உடைக்கப்பட்டது. சகோதரன் வில்லியம் பிரன்ஹாம் தான் 7 சபை காலங்களையும் குறித்து சாட்சியிட்டார். அந்த சத்தியம், அந்த வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. சகோதரன் வில்லியம் பிரன்ஹாம் தான் 7 சபைக்கென்று அனுப்பப்பட்ட கர்த்தர் தெரிந்தெடுத்த அந்த மாம்ச சரீரங்களையும் அந்த தூதர்களை குறித்து சாட்சியிட்டார். 5வது சபை காலத்திலே 7 சபை காலங்கள் இருக்கிறது என்று அறிவிக்கப்படவில்லை. முதலாவது சபை காலத்திலும் இவைகள் அறிவிக்கப்படவில்லை. 6 சபை காலங்கள் நிறைவேறும் வரையிலும் சபை காலங்கள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பின் காலம் 7 சபை காலங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அறிவிக்கப்படவில்லை. 7வது சபை காலத்தில் தான் இது அறிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் 7வது சபை கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்புக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு, பிரமாணத்துக்கு கடைசி சபை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 7வது சபை தூதன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேற வேண்டும். இப்போ தேவ ரகசியம் நிறைவேறும் போது இந்த வெளிப்பாடு சகோதரர் வில்லியம் பிரன்ஹாமுக்கு அறிவிக்கப்பட்டது. 5வது சபை காலத்திலே 7வது சபைக்கு இப்படி ஒரு தூதன் எழும்பான் என்று சொல்லப்படவில்லை. அதுவரை அந்த காரியம் ரகசியமாக இருந்தது. 7வது சபை காலத்திலே அது வெளிப்பாடாட அறிவிக்கப்பட்டது. அதே போல கடைசி ஏற்பாட்டின் காலத்திலும் சாட்சிகள் மூலம் வார்த்தை பிரமாணம் சாட்சியிடப்பட வேண்டும். 2005ஆம் ஆண்டு கடைசி ஏற்பாட்டிற்கென்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற சாட்சிகள் வந்து தங்களுடைய சாட்சிகளை யார் யாருடைய இருதயங்கள் திறக்கப்பட வேண்டுமோ அவர்களுடைய இருதயத்துக்குள்ளாக வைத்தார். கடைசி ஏற்பாட்டின் காலத்திலும் சாட்சிகள் மூலம் பிரமாணம் வெளிக்கொணப்படும். தீர்க்கதரிசிகள் வார்த்தைக்கு சாட்சியிடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி. ஏசாயா இஸ்ரவேலர்கள் மத்தியிலே சுத்திகரிப்பை குறித்தும் இஸ்ரவேலர்களின் மீறுதலை குறித்தும் அதனால் அவர்கள் அடைய போகிற ஆபத்தை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தது இஸ்ரவேலர்களுக்குள், ஆத்துமா கொண்டவர்களுக்குள். தீர்க்க தரிசன வார்த்தை ஆத்துமா கொண்டவர்களுக்குள்ளாக கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. அது கர்த்தத்துவத்துக்குரியவர்களுக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை. கர்த்தத்துவத்துக்குரியவர்களுக்காக கொடுக்கப்படுகிற பிரமாணம். இந்த பிரமாணம் தேவத்துவத்துக்குரியவர்களுக்கு அல்ல. தீர்க்கதரிசிகள் கொடுக்கிற சாட்சி கர்த்தத்துவத்துக்குரியவர்கள் கர்த்தத்துவத்துக்குரிய பிரமாணத்தை மீறுவதை சுட்டி காட்டுகிற ஒரு சாட்சி. கர்த்தருடைய ஜனம், ஆத்துமா பெற்றிருக்கிற ஜனம், கர்த்தத்துவத்துக்குரிய ஜனம் நித்திய ஜீவனை இழந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த ஜனத்துக்கு எச்சரிப்பின் சத்தமாக கொடுப்பது தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி. இதை ஏசாயா தீர்க்கதரிசி முதல் தீர்க்கதரிசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற மல்லியா தீர்க்கதரிசி காலம் வரையிலும் இவைகள் சாட்சியிடப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட சாட்சி. இவைகள் பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள்.
இவர்கள் ஜனங்களிடத்திலே, கர்த்தத்துவத்துக்குரியவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சாட்சியாய் அவர்களுக்கு நடக்கப் போகிறதை தீர்க்க தரிசனமாய் சாட்சியிட்டு வந்தார். கடைசி ஏற்பாட்டிலும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தும் விதமாய் சாட்சிகளை அனுப்பி வைக்கிறார். அவர் அனுப்பி வைக்கப் போகிற சாட்சி சபை காலங்களுக்கு பின்னர் எவைகள் சம்பவிக்கும் என்பதை சாட்சியிடக்கூடிய சாட்சி. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம், இந்த கடைசி ஏற்பாட்டிலே சாட்சிகள் மூலம் கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய ஒரு காலம். நாம் தீர்க்க தரிசிகள் மூலமாக கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் கர்த்தருடைய பிரமாணத்தை, வார்த்தையை பற்றி கொண்டு நமக்குள்ளாக கட்டளையிடப்பட்டிருக்கிற ஆத்மாவை நித்திய ஜீவனுக்குள்ளாக வழிநடத்தும்படி அவர் அனுப்பி வைத்திருக்கிற தூதன் மூலம் கொடுக்கப்படுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நாம் செயல்படுவோம்.